ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் மறக்காமல் அந்த லைக் பட்டன் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்கப்பா. உங்களுக்காக சுட சுட அப்படியே நிறைய காத்துட்ருக்கு. இன்றைக்கெல்லாம் செம மாசான விஷயங்களாக இருக்குது. யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க, யார் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ண போகிறாங்க, சுட சுட வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்புகிறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலான சூப்பரான ஒரு மூமெண்ட் நடக்குமா, விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க. காரணம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரமாக வந்துட்டு நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆண்டவரே வந்தால் நல்லா இருக்குங்க, இவர் வேலைங்க அப்படி சொல்லிட்டு கதறி கெஞ்சுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் மேலே நிறைய பேர் கடும் கோபத்தில் இருக்காங்க. நிறைய பேர் அவருக்கு பேர் வேறு வந்து மக்கள் செல்வன் இல்லை, அவர் மக்கள் செல்வன் இல்லைங்க, பெண்கள் செல்வன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணால் எப்படி, அங்கே பரிதாபமாக ஆண்கள் இருக்காங்களே, அவங்க கண்ணுக்கு தெரியலை அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கதறி கண்ணீர் விடுறாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி நடக்க போய் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முத்து இல்லைனா இந்த பிக் பாஸ் 8 எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சுவாரஸ்யங்களாக போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரால் தான் வந்து போச்சு. அவரையும் வாரம் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த வாரம் அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் ஒரே ஒரு அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணார் பாருங்க, வீக்லி டாஸ்கில். அதில் அவர் வந்துட்டு இந்த காதல் கண்டென்ட் வேணான்னு சொல்லியான்னு சொல்லிட்டு ராணுவ சொன்னார். ராணுவுக்கு இப்போ அதனால் நடித்ததுனால நிறைய ஓட்டு வந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனாலும் இவர் சொன்னது வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு போடு வெளுன்னு வெளுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக பெஸ்ட்டு மேனேஜர் ஸ்டாஃபும் வந்துட்டு முத்துக்குமார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இந்த ஃபைனலாக வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்லேயும் வேறு மாதிரி விளையாண்டாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தீபக் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் நான் முத்துவை தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி போனது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப காண்டாகி போச்சு. ஏன் இன்னும் வன்மத்தோட வாழ்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரெட் கார்டு, இந்த ரெட் கார்டு வந்துட்டு விஜய் விஷால் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நிறைய பேர் வந்துட்டு கடும் கோபத்தில் இருக்காங்க. ஒரு சில பேர் ரெட் கார்டு வேணாங்க, ஏதோ பையன் போல் சொல்லிட்டான், எல்லோ கார்டு கொடுங்க அப்படின்றாங்க. ஒரு சில பேர் எல்லோ கார்டு வேணாங்க, க்ரீன் கார்டு கொடுங்கன்றாங்க. ஏங்க க்ரீன் கார்டா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, சாரிங்க அப்போ எல்லோ கார்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மக்கள் செல்வன் எப்படி வந்து அப்படியே விஜய் விஷாலை பாராட்ட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து காண்டா வராங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா, எல்லோ கார்டு கொடுக்கணுமா, இல்லை அவர் எதுவுமே கேமரா நீங்கள் வேணால் பாருங்களேன் எப்படி மொக்கையாக போகுது மட்டும் இந்த எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 பேர் நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதுலேயும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் இருந்தால் 6 பேர் 5 பேர் உள்ள வந்துட்டாங்க. ரயன் மட்டும் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயன் ஒரு ஆண், ஆமாம். அப்புறம் நாமினேட் பண்ணவங்களாம் பெண். ஸோ பெண்ணுக்கு ஆணை பிடிக்கும்போது எப்படி ஆணை வந்து அங்கே நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து கன்னி பெண்களின் மனதில் கொள்ளை கொண்டதனால் அவர் வந்துட்டு நாமினேஷன் தப்பிச்சாரா. இந்த வாரம் விட மாட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யாக்கே வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா சௌந்தர்யாவை பிடிச்சி நேற்று வந்து கலாச்சி விட்டார். ஏங்க அவங்கள தான் நீ குறை சொல்றிய, நீ முதல் ஒழுங்காக இருக்கே அப்படின்ட்டு. அதனால் எல்லாருமே இப்போ கோவமாயிட்டு அவருக்கு அவேன்ஸாக மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவரால் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு நிறைய விஷயங்கள் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நடந்துச்சு. சரி, இப்போ இன்றைக்கி யார் வெளியே போக போகிறாங்கன்ற விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார் ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்கன்றதை அப்படியே பார்த்துட்டே போகலாம். சேஃப்டியில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா இருக்காங்க. பட் சௌந்தர்யா என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையான ஒரு ஜோனில் தான் இருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் அவங்க வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்தை ஈஸியாக அடிச்சிருவாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 91,000க்கு முக்கிக்கிட்டு வராங்க. என்னம்மா இதுக்கு முன்னாடி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி போனீங்க, இப்போ வந்துட்டு வெள்ளை போர்டு, அதுவும் வெள்ளை போர்டு கூட கிடையாது, மகளிர் பேருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புகிறாங்க பாருங்க, அது சிக்கு சிக்கு போகும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. என்னம்மா ஆச்சுன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னை கேட்டிங்கன்னா, நிலையில்லாத தன்மை. சௌந்தர்யாவை நம்பர் தான் நம்ம வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. இவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா இப்படியே வந்து தோணிட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு நல்லவங்களா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா சாச்சனா நம்மள அவ்வளோ காண்டா வராங்க. சாச்சனா அந்த மாதிரி போடி வாடி மரியாதை குறை இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. ஏன் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பேரை சொல்லியிருப்பாங்க. ஏன் இப்போ பேர் சொன்னது பெரிய குத்தமா, அவங்கவுங்க பேரை தவிர்த்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அசிங்கமா, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது, பேர் சொன்னது குத்தமாயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க போய் ரயான் கிட்ட கேட்கா, இன்னும் இப்படி மரியாதைலாம் பேசல தப்பு இல்லையா அப்படின்னா, ரயான் பூச்சி கலாச்சி விட்டார். நீ எத்தனை வாட்டி அவங்க சொன்னதுக்கெலாம் வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணியிருக்க, எத்தனை பேருக்கு அவ்வளோ காண்டா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அவங்களும் வந்துட்டு ஐயே இவனும் அப்படி சொல்லிட்டாருன்ற மாதிரி நொந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவங்களோட கேம் நிலையில்லாத தன்மையில் தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. பட் இதுவே நீடிக்க மாட்டேங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீடிக்கிறது கஷ்டம். இப்படியே போனாங்கன்னா 2வது பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராணுவ. என்னையா சொல்கிறீங்க, போன வாரம் பிரச்சனையாக இருந்தாயா அப்படின்னா, ஆமாம் எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ண சொல்லிட்டு இவரை வந்து ஏற்றி விட்டு ஊசி ஏற்றி விட்டு இவருக்கு கொஞ்சம் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். வெளியில் இருக்கிற மக்கள் டென்ஷன் ஆகிட்டு ஓட்டு இருந்தாப்பா வச்சுக்கப்பா, நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருந்தால் போதுண்டா, நீ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன்டா, செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு வாரி அரைச்சிட்டாங்க. சொல்கிற ராக்கெட் வேகத்தில் வந்து 2வது பிளேஸில் வந்து நிற்கிறார். கொஞ்சம் விட்டுருந்தா வந்து சௌந்தர்யாக்கு மேலே நின்றுப்பார் பொழுது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் மக்கள் வந்து எப்போ டென்ஷன் ஆவாங்க தெரியாது.
அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. பார்க்கலாம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாற்றம் வருமா இல்லையான்ட்டு. நான் சொன்னது பிக் பாஸில். சரி, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திறமையான போட்டியாளர். போன வாரம், அதாவது இந்த வாரத்தில் வந்துட்டு நல்ல ஒரு திறமையை கொடுத்தார். அவர் பிடி மாஸ்டராக அவரோட கடமையை சூப்பராக செஞ்சார். அதேமாதிரி இந்த ப்ராங்க்ன்ற விஷயங்கள் வெளியே வரும்போது ஜெஃப்ரியோட முகத்தை நான் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். பாவம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இந்த ராணுவம் சத்தியாவும் பண்ண விஷயங்கள், அதுவும் குறிப்பாக ராணுவம் பண்ண விஷயங்களால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அது எல்லாமே ப்ராங்க்னு சொல்லும்போது அவரோட மூஞ்சை நான் கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி விஜய் விஷால் எல்லாருமே சொல்கிறாங்களோ அதேமாதிரி ஜெஃப்ரி கண்டிப்பாக ஒரு பெரிய வார்னிங் இன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சௌந்தர்யாவோட குரல் தான் இருக்கிறதுல வீக்னஸ்ஸு பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்லியும் நிறைய பேர் கேலி பண்ணாங்கன்னு சொல்லியும் அவர் அதே மாதிரி குரலில் ட்ரை பண்ணி பாட்டு பாடி அசிங்கப்படுத்துறதுலாம் கொஞ்சம் ஓவராக போயிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி டோஸ் விழுகுன்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் இவருக்கு பிரச்சனையே கிடையாது. 4வது பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாத ஒரு தீபக்கு பிரச்சனை இல்லை தான். ஆனால் தீபக்கே அவருக்கு பிரச்சனையை ஆகிப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஓவராக வந்துட்டு ஆட்டிடியூட் காமிக்கிறாரு. நேற்று கூட திடீர்னு பார்த்தா முத்துமலை வன்மத்தை கற்கிறாரு. அதேமாதிரி இவருக்கும் ஜாக்லினுக்கும் இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இது எப்போ போய் முடியும்னு தெரியல. அதேமாதிரி இந்த சிந்துபாத் கதையா கண்டித்தீவு கதை ஏதோ ஒன்று இருக்கும். இந்த தினத்தந்தி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு கதை. அந்த மாதிரி எப்போயா முடியுன்ற மாதிரி இவரோட கால்வலி எப்போயா முடியும், அண்ட் கால்வலி இல்லாமல் எப்போ தான் நடப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட 6 வாரம் முடிய போகுது, இன்னுமா கால்வலி, அது என்ன அப்படி ஒரு கால்வலி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. இது நடிப்பா அப்படின்றதும் தெரியல. சரி, பார்க்கலாம். அப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு முத்துக்குமாரனா நினச்சிக்கிட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மூக்கு நுழைச்சி நேற்று கூட தர்ஷிகா வந்து பொழந்தாங்க. அது தேவையில்லை. ஜாக்லின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை அவங்க அழகாக பண்ணிட்டு போனாங்கன்னா சூப்பராக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் போன வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸு அது மாதிரி தான் இருந்தாங்க. இப்போயே இவங்க 5வது பிளேஸில் வந்திருக்காங்கன்னா காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் தான். தேவையில்லாமல் அருண்கிட்ட மோதின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலும் அவங்க தீபக் மேலே காமிச்சது உண்மையிலே பியூராக வன்மம் தான். அதை வந்து அவங்க குரங்கு ஃபேமிலியை வச்சு அவங்களுக்கு கலாய்ச்சது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சதுனால நீங்கள் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் தேவையில்லாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுங்கன்னா அவர் கட்டுறது கைமண் அளவு கையில்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு இவங்க வந்து நீங்கள் கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டு போய்ட்டு கம்முன்னு போயிடலாம். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ராகிங் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆசிரியரை, அது இயல்பு. ஆனால் இவங்க இங்கே டீச்சர் மாதிரி நடந்துப்பாங்க, பார்த்தா டீச்சர் மாதிரி இல்லாமல் டார்ச்சராக நடந்துட்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. பட் இருந்தாலும் முத்துக்குமரன் தான், ஜாக்லின் தான். அதை 2 பேருமே புரிஞ்சுக்கணுன்றது என்னோட கருத்து. அப்புறம் பிரச்சனை இல்லாத அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். எனக்குலாம் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவருக்கு எங்கே பிரச்சனையே இல்லை. என்னங்க இந்த வாரம் பண்ணார், இவரெல்லாம் சேஃப் ஜோனில் இருக்காருங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. என்னங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க. கீழே மஞ்சரி ரியாலாம் உயிரை கூத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களும் ஓட்டு போட மாட்டீங்க. ரஞ்சித் சார் வந்து தங்கம் செல்லம் பட்டு இப்படி சொன்னால் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? ஏதாவது டாஸ்க் பண்ணுறாரா? எதுவுமே கிடையாது. சரி, வீக்லி டாஸ்கில் ஏதாவது பண்ணாரா? அதுவும் கிடையாது. என்னையா சும்மா ஒரு சொப்புக்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்தது பிரச்சனை பார்த்தீங்கன்னா சத்யா வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த வாரம் பண்ணார். பட் பெருசாக பண்ணார கேட்டிங்கன்னா பண்ணார், பெருசாலாம் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ராணுவம் வந்துட்டு அதாவது வீக் பாயிண்ட் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாதது. அதை அவர் கம்மி பண்ணிவிட்டு அவருக்கு நல்லது. அதேமாதிரி இன்னுமே எஃபர்ட் கொடுக்கணும். ஏதோ வந்தோம் ஏதோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் இழுத்துட்டு போச்சு. ஸ்டாஃப் மேனேஜர் வந்துட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உடனே டென்ஷன் ஆகிட்டு பர்சனலாக பேசினார். இங்கே பாருங்கள், நான் கேரக்டர் பேசலைங்க, பர்சனலாகவே எனக்கு பிபி இருக்குங்க, என்னால் முடியலைங்க, என்னங்க பேசிகிட்டே இருக்கீங்க அப்படி டென்ஷன் ஆகாது. தப்பு கிடையாது. இதே மாதிரி தான் அன்றைக்கும் டென்ஷன் ஆகிட்டு நம்ம சௌந்தர்யா பண்ணாங்க. என்ன தான் டெசிஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு டென்ஷன் வந்திருக்கும். அந்த டைமில் நான் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் கற்றுனீங்களே, இப்போ அதே மாதிரி அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும். அது அப்புறம் அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னினா அது வந்து தப்பு இல்லையா? ஸோ அதை வந்து அவர் கொஞ்சம் யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் போதாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். இது வரைக்கும் 2 வாட்டி கேப்டன்ஷிப் கிடச்சிது, ஒன்றும் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க வந்துட்டு ஒரு காலத்தில் இந்த சீசன்ஸ் 8ஓட டைட்டில் பண்ண தர்ஷிகா தான்ப்பா அப்படிலாம் ஒரு சில கூட்டம்லாம் பேசிட்டு இருந்தேன். அந்த கூட்டத்தோட தலைவனாக நான் இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று வந்து ஜாக்லின் வந்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை தான் கொடுத்தாங்க. ஏம்மா, நீ வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்த, ஒரு சண்டைனா வந்து வரிஞ்சுக்கிட்டு நிற்ப, ஒரு கேம்னா வா பார்த்துக்கலான்னு நிற்ப, இப்போ ஏமா இப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க முத்துக்குமரன் மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்ல நினச்சிருக்காங்க. இவங்க நீ என்ன பண்ண, நீ ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை விட நான் சூப்பராக பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கிறாங்க. ஏய், நான் என்ன சொன்னேன் இப்போ டென்ஷன் ஆகிற அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. தர்ஷிகா கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்குது. கொஞ்சம் வன்மம் அதிகமாகிடுச்சு, மூஞ்சி மாறி போச்சு. முதல்ல எப்படி இருப்பாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிப்பாங்க, எதோ பண்ணுவாங்க. பட் இப்போ எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இவங்க மேலே அந்த இது இல்லை. சரி, ஆனாலும் நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் முடியல. இவங்களும் சிவகுமார் பண்ண அட்டோழியம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் போங்க, உங்களுக்கு போது வேறு ஒருத்தர் வாங்கன்னு அங்கே வேறு அந்த இதை வேறு குடிச்சிட்டு, அந்த கசப்பான குடிநீரை குடிச்சிட்டு வாமிட் வந்துருச்சு. கை தாங்கலாம் நின்னது யார் தெரியுமா, நம்ம பாய்ஸ் தாங்க.
கேர்ள்ஸ் வரவே இல்லை. அதுக்கு வந்துட்டு இங்கே வந்து மனசார நான் நன்றி சொல்கிறேன், ஐ எம் பிளெஸ்ட் அப்படி சொல்லிட்டு போனாங்க. இப்போ ஏதாவது பசங்களை புரிஞ்சுக்குங்கம்மா அப்போ நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து கண்டிப்பாக ஒரு திறமையான போட்டி இல்லாத அது மாற்று கருத்தே கிடையாது. நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. நேற்று கூட பாய்ஸ்க்காக வந்துட்டு ஒரு திருட்டு சம்பவம் பண்ணாங்க. அதை வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் என்னை வந்து கண்டிப்பாக வச்சு செய்வார். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா நிறைய டைம் அவங்க வந்து சாப்பாடு எனக்கு ஊட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த சோறு ஊட்டுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது வந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, பாய்ஸ் டீமில் கூட தான் நிறைய பேர் சோறு ஊட்டினாங்க. அவங்களாம் கேட்காம ஏன் சாச்சனா கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் போச்சு. அதே மாதிரி சாச்சனா தேவையில்லாமல் சௌந்தர்யா கிட்ட போய் சண்டை போட்டு அவங்களோட பேர் கெடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேம் இருக்குது, அந்த ஸ்டைலை எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த முத்துக்குமார் மேலே இருக்கிற வன்மம், சௌந்தர்யா மேலே இருக்கிற வன்மத்தெல்லாம் குறைச்சாங்கன்னா நல்ல ஒரு கேம் பிளேயராக வருவாங்க. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா சிவகுமார். அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவருக்கு வந்து நிறைய திறமை இருக்குங்க. மல்டி பர்சனாலிட்டி அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. திடீர்னு அண்ணீனா மாறுவார், திடீர்னு அம்பியா மாறுவார், திடீர்னு பார்த்தா ரெமோவா மாறுவார். அந்த மாதிரி ஒரு திறமை. ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்கில் பயங்கரமாக வந்து புலி மாதிரி இருப்பார். பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற புலி மாதிரி இருக்கார். என்னையா நடக்குது? நேற்று வந்துட்டு அவர் குடித்த அந்த ஒரு கவசர குடிநீரை பார்த்தீங்கன்னா குடமாக உள்ளே இறங்கிட்டே இருக்குது. நேற்று நைட்டில் சாப்பிட்ருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் சாப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோ தனியாக குடிச்சிட்டு வயிறு நல்லா பானை மாதிரி ஆயிடுச்சு, பாவமாகிடுச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் கசப்பு, ரெண்டு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேர் அதை குடிச்சு வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவரு அந்த வாமிட்டையும் அடக்கிக்கிட்டு நான் போட்டே திருவன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். பிக் பாஸ் வந்துட்டு எப்பா நீ ஆரம்பிச்சேன்னா நீ எப்போ போட்டு முடிப்பேன்னு தெரியல, 106 நாள் இதிலே முடிஞ்சிடும், அதனால் உனக்கு பதில் முத்துக்குமார் இறக்குங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து போட்டாப்புல. ஸோ சிவகுமார் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல, கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கும் வின் பண்ணவும் இல்லை. இவரால் பிரச்சனை தான் ஆச்சு பாய்ஸ் டீமுக்கு, அதனால் செம்ம காண்டில் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து முத்துக்குமார் மேலே காண்டாக இருக்காரு. சரி, அப்புறமா பிரச்சனை இருக்கிற ஒரு 3 நபர்களை பார்க்கலாம். பிரச்சனை தான், ஆனால் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வர்ஷினி இருக்காங்க. என்னையா சொல்கிறீங்க? வர்ஷினில் என்னையா பண்ணுறாங்க? இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் பண்ணாங்க அந்த பிரின்சிபல் மாதிரி, அதுக்குண்டு இப்படியா ஓட்ட போடுவீங்க அப்போ நம்ம இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி தான் வெளியே போகணும் ஆஸ் பர் அந்த டாஸ்க்கு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது பெருசாக இவங்களுக்கு. ஆனாலும் நேற்று எல்லாருமே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இவங்கள தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சோண்டு சேஃபில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மஞ்சரிலாம் வந்துட்டு வர்ஷினியை விட, சிவகுமாரை விட, சாச்சனா விட, தர்ஷிகா விட, சத்யா விட, ரஞ்சித்தை விட சூப்பரான ஒரு போட்டியாளர். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமை வந்து இவ்வளோ போல்டாக யாரும் எதிர்த்தது கிடையாது. எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அதேமாதிரி நேற்று வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார் அருண் கிட்ட, ஏன் கேப் போடலன்ட்டு. அதுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருக்காங்களாம். அவரும் வந்துட்டு அதை கேட்காம இருந்திருக்காரு. டப்பால் நாங்கள் ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த ரிப்பனை தூக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது கரெக்டானது. இவங்க பண்ணதை பார்த்துட்டு ஆனந்தி பண்ணாங்க பாருங்க, அது ரொம்ப காண்டாயிடுச்சு. ஏன்னா அவங்களால தான் அவ்வளோ நேரம் இழுத்துச்சு. உங்களால் தான் நான் சாப்பிடாதனால எனக்கு வயிறில் ஃபுல்லாக பிரச்சனையாகி போச்சு, அதனால் இன்னொன்று நான் பிடுங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிறது கொஞ்சம் ஓவராக இருந்தது. ஆனாலும் என்ன கேட்டிங்கன்னா மஞ்சரிக்கு கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுத்தாகணும். இவங்களாம் வந்து டாப் 5 வரணுன்றது என்னோட கருத்து. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இந்த வாரம் இவங்க தான் வெளியே போகிறாங்க அப்படின்னா ரியா பாவம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. எல்லாருக்கும் கும்பரஞ்சாமின்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு இப்போ கும்பரஞ்சாமி வெளியே அனுப்ப போகிறாங்க போல இருக்குது. பாவமாக இருக்குது. இருந்தாலும் ரியா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த டீமில் என்னென்ன கழக வேலையெல்லாம் போட முடியுமோ பண்ணாங்க. எங்கெங்கே கொளுத்தி போட்டாங்க, எங்கெங்கே கண்ணி வெடி வைக்கணுமோ வச்சாங்க. என்ன ஒன்று, அந்த கண்ணி வெடியில் யாரும் காலை வைக்கல, அதனால் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வச்சு நிறைய பேருக்குலாம் வெடிச்சுது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு போன ரூட்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு பிரச்சனை, இந்த பொண்ணு போன திசை பக்கமே நாங்கள் திரும்ப மாட்டோன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ரியா போகிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஏதோ கேமுக்குன்னு கொடுத்தாங்க. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் ரியா தான் போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியா கூட மஞ்சரியும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படி தான் இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.